ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த ஏடு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பால் ஏடு. இந்த பால் ஏடை வந்து நம்ம நெய் எப்படி உருக்க போகிறோன்றது தான். இப்போ வந்து இந்த பால் ஏடை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பால் ஏடை நம்ம இப்போ ஒரு குண்டாவில் நம்ம எவ்வளோ பால் ஏடு எடுத்து வச்சோம், நாங்கள் ஒரு வாரம் எடுத்து வச்ச பால் ஏடு இது. இதை பார்த்திங்கன்னா இப்போ பச்சை தண்ணியில் இந்த பால் ஏடெல்லாம் போட்டு நல்லா இந்த மோர் சிலுப்புவோம் இல்லைங்களா, அந்த மோர் சிலுப்புறதை வச்சு நல்லா இப்போ சிலுப்பி எடுக்கணும். அந்த இப்போ நீங்களே பாருங்கள், இது போல் நல்லா சிலுப்பிக்கணும். இது பாருங்க, நல்லா பாருங்கள் அது எப்படி பாருங்கள், அந்த ஏடு பார்த்தீங்களா, அது சிலுப்ப மேலே வெண்ணெய் அப்படியே நுரையாக வருது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய், அந்த பால் ஏடுலேருந்து வெண்ணெய் இது இருக்கும். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பாத்திரத்தில், நீங்கள் குக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் குக்கர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி வந்து மேலே வருதுல, அந்த வெண்ணெயை வந்து எடுப்பாங்க, தனியாக பிரித்து எடுப்பாங்க, எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுவாங்க. இந்த பாருங்க நல்லா எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இது போல் எல்லாம் நிறைய எடுப்பாங்க, கடைஞ்சி எடுக்கணும். மீண்டும் பாருங்க கடைய ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வேகமாக அப்படியே அடித்து. நாங்கள் தான் எல்லாம் அடிச்சுக்கலாம், நீங்களான்னு பார்க்கலான்ட்டு கடையிறாங்க, நல்லா வாடா பார்த்துக்கலான்னு. இவ்வளோ நேரம் என் தங்கச்சி கடைஞ்சாங்க, என் தங்கச்சி கடையிறதுல வெண்ணெய் வரலையா, எங்கள் அம்மா பிடிங்கி போடி ஆனான்ட்டு கடையிறாங்க. இது பாருங்க திரும்ப எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ நிறைய வந்திருக்கு. எங்கள் அக்கா பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு இருக்கிறா. இப்போ தான் ஊர்லேருந்து வந்தாங்க, நேற்று கிட்ட சண்டை போடுறா, காட்டு ஐயா நானே எடுக்கிறேன்னு, கடையிறேன் ஐயான்னு கேட்குறா. இவோ கூட ஐயா நான் சிலுப்புறேன் அப்படின்னு மாற்றி சண்டை போடுறாங்க. நான் சிலுப்புறேன் ஐயா, நான் சிலுப்புறேன்னு. நல்லா நிறைய சேர்த்து எடுத்தாச்சு. நல்லா எப்படி தட்டி நல்லா கொஞ்சமாக பிரித்து வச்சு, ஏன்னா நிறைய இருந்தது, அதனால கொஞ்சமாக பிரித்து இந்தமாரி எவ்வளோ இது தயிர் இல்லை, ஏடு, பாலில் ஏடு வருது, அந்த ஏட்டை எடுத்து வச்சு பச்சை தண்ணியில் இதை போட்டு நல்லா சிலுப்பணும். மோர் சிலுப்பை வச்சு சிலுப்பி இது போல் இதுங்க மாற்றி இப்போ இதை எடுத்தாச்சு சிலுப்பி. இப்போ இது திரும்பி சிலுப்ப போகிறாங்க. இப்போ வந்து இது எடுக்க போகிறாங்க. இது நல்லா கடைஞ்சாச்சு. இதில் எவ்வளோ பாருங்க, இது பாருங்க, இப்போ இது எதுவுமே இல்லாமல் தானே இருந்தது. இது பாருங்க, இது வந்து கடையை பாருங்க, அங்கே பாருங்க. ஆமாம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கடைஞ்சி எடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த தண்ணி இருக்கும், நல்லா கடைஞ்செலாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வேஸ்ட்டாக நீங்கள் கீழே ஊற்ற தேவையில்ல. செடிங்க வளர்க்குறோம்ல, அந்த செடியில் அந்த தண்ணியில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம பூ எடுக்கிற அந்த பூ மேலே வந்து அந்த தண்ணி தெளித்து அந்த பூவும் கொட்டால் தான் நல்லா காய்க்குமா. பாருங்க நல்லா வருது பாருங்க, வெறும் தண்ணி தானே பார்த்தோம். இப்போ பாருங்க கடையை நல்லா வெண்ணெய் அப்படியே மேலே பாருங்க மிதந்துன்னு வருது. அப்படியே பாருங்க அரை சொம்பு தண்ணி இருந்தது, இப்போ முக்காவாக வந்து அந்த வெண்ணெயோடு சேர்த்து பாதி இது வந்துச்சு. இந்த பாருங்க நம்ம இதே தோண்ட பார்த்தோம், இப்போ பாருங்க எவ்வளோ வந்துச்சு பாருங்க. அது போல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீட்டில் பழைய கஞ்சி தண்ணி இருக்குதுல்ல, பழைய கஞ்சிலேருந்து எடுக்கிற தண்ணியை கூட எடுத்து வச்சு செடிங்களை விட்டுனா பூச்சி வராது. எங்கள் பாபி ஆவலாக இருக்கா எனக்கும் எதுவும் கிடைக்காதான்னு.
சென்னையில் எனக்கும் ஏதாவது ஒரு பீஸ் கிடைக்காதா, ஒரு துண்டு கிடைக்காதான்ட்டு ரொம்ப ஆவலாக சோங்கமாக பற்றிக்கிச்சிங்க. இந்த பாருங்க, இது எடுத்து வச்சாச்சு. இதில் இப்போ இது கிடையாங்க, இதுலேயே நல்லா ஏடு வருது. இவ தான் எங்கள் கடைக்குட்டி, எங்கள் மோனிஸ்டி. அம்மு பொண்ணு சண்டை போடுதான், சரியான சண்டைக்காரி, ரொம்ப அமைதி பொண்ணு. இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எண்ணெயும் வீட்டிலே தயாரிக்கலாம். மாற்றி மாற்றி கடையிறாங்க, மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க. மழை வர நிற்காமல் பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. செம மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்கு இதமாக வேர்க்கல்ல வறுத்து வீட்டில் நல்லா சாப்பிடுவேன் தான். இன்னும் நல்லா டிக்காக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடைய போகிறாங்களாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் இப்போ எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக எடுக்கட்டும். எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி செய்யறதை வந்து நான் காட்டுறேன். இது கடைஞ்சி எடுத்ததை வந்து தண்ணி இல்லாமல் நிறுத்துக்கணும், வடிகட்டிக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் காசுறப்போ நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இது அப்படியே வடிகட்டி ஏற்றணும். கரண்ட் வரையில இந்த மழை நேரத்தில் அப்பப்போ இப்படி தான் கரண்ட் கட் ஆகிடும். வடிகட்டி வச்சு இது வடிகட்டு எடுத்து அதிலே போட்டுக்கலாம். தண்ணி நல்லா எல்லாத்தையும் நீர் வறுக்கட்டி, நீர் இல்லாமல் வடிகட்டி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைஞ்சி எடுத்ததை அதை எடுத்து வச்சு தனியாக அதை வந்து தனியாக தண்ணி எடுத்து வடிகட்டிட்டு இப்போ அதை வடிகட்டுற மீதி எடுத்து இப்போ அடுப்பில் வச்சு காசுறாங்க. காசு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும், இது விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டலைன்னா இது வந்து பொங்கி அப்படியே ஊற்றிக்கும் கீழே. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்பயே லைட்டாக கலர் மாறுது, மணலாய். எப்படி பொங்கி வருது பாருங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஊற்றிக்கும் கீழே. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரிஞ்சு வந்துச்சுட்டாங்க பாருங்க. நெய் நல்லா வந்துச்சு. நல்லா மஞ்சளாக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வெள்ளையாக இருக்குல்ல, அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இது ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கினே இருக்கணும். பார்த்து கிளறுங்க, மேலே தெரிச்சிட போகுது. ஏன்னா ரொம்ப இது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு இதுன்ற நேரத்தில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றணும். ஏன்னா மண் போல் வரும்னுவாங்க, அது போல் மணல் போல் இருக்கும். நல்லா கிளறணும். தயிர் ஊற்றிட்டு எட்டை எடுத்துடுங்க, இல்லைன்னா பொரிச்சு ஊற்றிக்கும். இப்போ தயிர் ஊற்றிட்டு முருங்கைக்கீரை வாசனைக்கு முருங்கைக்கீரை வந்து கிள்ளி போட போகிறாங்க. முருங்கைக்கீரை போட்டாச்சு.
பியூர் நெய் வீட்டிலே தயாரிச்சாச்சு. அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்ததும் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுக்கணும். தீ ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். ஒரு நல்ல க்ளீனான பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். ஆமாம், நல்லா கழுவி இருக்கணும். காஞ்சி இருக்கணும். அந்த பாத்திரம் கழுவி இருந்தாலும் தொடச்சி நல்லா காஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். பியூர் நெய். முருங்கை இலை பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது பாருங்க, இது இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை நிறுத்தி சாப்பாட்டில் பிசைந்து கூட சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா இதை ஒரு உருண்டை செய்வாங்க. இப்போ செம டேஸ்ட்டாக இருக்குது. செம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடு பார்த்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மாரி தானே இருக்குது. நம்ம தயிர் ஊற்றணும் இல்லைங்களா? அது பாருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே கீழே மணல் மாரி நிற்கும். நல்லா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன்.